ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸோட க்ராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மடிப்பு பாகத்தோடு இருக்குது இல்லையா, அதெல்லாம் நேர் பீஸில் வந்து மடிப்போம் நம்ம. அதனால் அப்படி கட் பண்ணிடக்கூடாது. இழுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து இழுவைத்தன்மை இல்லையோ அது வந்து நேர் பீஸ். இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம க்ராஸாக வச்சு இழுக்கிறப்போ அந்த துணி வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குறது இல்லையா, இப்படி தான் நம்ம க்ராஸ் பீஸ்க்கு கட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் அளவு வந்து 1.25 இன்ச்சு தான். ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க வந்து நம்ம மடிப்பு வந்து இதே அளவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது. அதனால் ஒரு 1.5 இன்ச் கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து வரும். நார்மலாக தைக்கிறோம், இதிலே தைச்சு பழகிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 1.5 இன்ச் தாராளமாக போதும். நமக்கு வந்து ரொம்ப சுருக்கி தைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் வந்து 1.5 இன்ச்சே வச்சு ஸ்டார்டிங்லேருந்தே தைச்சு பழகிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக துணி கட் பண்ணி தைச்சு பழகிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லும் நம்ம கட் பண்ணிடலாம். க்ராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு வந்து துணியை ஃபுல்லும் நம்ம சிக்கனமாக வச்சு கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டுகள் போட வேண்டியது இருக்காது. ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவும் அடுத்து வரும். வீடியோ பார்த்துட்டு எதுவும் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.